ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறாரு. எப்பா நீ வந்து யார களத்துல இல்லங்கிற மாரி விஷயத்த சொல்லி நீங்க சொன்ன மாரி அந்த பதிலையும் குடுத்துட்டாரு. முகமூடி அணிஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அதிமுக வந்து சொன்ன தீய சக்திங்கிற வேர்ட எடுத்துட்டு முகமூடி அணிஞ்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய சுயரூபத்த காமிங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நான் சொன்னல தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன்னு சொன்னேன்ல. நாய்சேகர் நாய்சேகர் மதுரை மல்லி மதுரை மல்லின்னுவான். ஓ அது வேறயான. அது நம்ம கமெண்ட்ஸ்ல வேற போட்டிருந்தாங்க. நாய்சேகர் நாய்சேகர் நாய்சேகர். ஏங்க மதுரை மல்லி மதுரை மல்லி மதுரை மல்லின்னு அவன் அப்படியே மூக்க பிடிச்சிட்டு டேய் போடா அப்படி போராடு. அந்த மாதிரி அதை நீங்க மீமாக்கி விட்டாங்க. ஆடா பாவீங்களா இதாண்டா எங்கேயோ வருதுன்னு. அதே மாதிரி இன்னொரு வசனம் பேசுறாரு. அது சீமான் பேசுனது. எது இலவச வரி மக்கள் வரிகளை எடுத்து மக்களுக்கே கொடுத்துட்டு அதை எப்படி இலவசம் சொல்லுவீங்கன்னு கேட்டதா சீமான் சமீபத்தில் பேசியிருக்காரு அவரு. அதை எடுத்து இவர் பேசுறாரு. அப்புறம் வந்து கபாலிடா தாவேகாடா எதுவுமே சொந்தமா இருக்காதா? இதுக்கு தான் நான் சொல்றேன், சினிமாக்காரன்ட்ட கொண்டு போய் எழுதி வாங்கிட்டு வந்தா இப்படி தான் இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு உனக்கு உருவாக்குவாங்க. நீங்கள் மனசுலேருந்து நெஞ்சத்துலேருந்து உள்ளத்துலேருந்து மக்கள் பிரச்சனையை உணர்ந்து நீங்கள் பேசணும். ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட போட மாட்டேங்கிறீங்க, மிக்ஸ் பண்ணி அடிச்சு கூட. ஆமாம், இதுதான் நிலைமை. நீங்கள் ஒரு தலைவர்னா அவர் மக்கள் பிரச்சனையை உணர்ந்தவராக நீங்கள் அதுக்கு உணரணும்னா நீங்கள் வெளியில் வரணும், உங்களுக்கு புரியணும். ஒரு நாள் கூப்பிட்டு பேசுனீங்க அந்த 10 தூய்மை பணியாளர்களை, இன்னை வரைக்கும் அவங்க பிரச்சனை என்னன்னு யோசிக்கிறீங்களா? அந்த பாரதி அவர் தான் உட்காந்துட்டு சுற்றிக்கிட்டு கைதாகிக்கிட்டு சுற்றிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் அவங்களுக்கு எதாவது பண்ணீங்களா? அந்த வீட்டு குழந்தைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வரப்போகுது, அவங்க போராடிட்டு இருக்காங்க, சம்பளம் இல்லை, தாவேகா சார்பில் கூப்பிட்டு ஏதாவது உதவி பண்ணுங்களா பார்ப்போம், பண்ணுவீங்களா? அதுதான் எம்ஜிஆர்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் எம்ஜிஆர். சும்மா எம்ஜிஆர்னு எழுதிட்டு எம்ஜிஆர் ஆயிடுவீங்களா? குறைந்தபட்சம் 1200 பேர், எவ்வளோ 1200 பேர் சத்தம் இல்லாமல் அவங்களுக்கு போயிட்டுருக்கோம் உதவி. நம்ம தான் கூப்பிட்டு பேசணும், அவங்க துன்பத்தெல்லாம் கேட்டோம், லைட்லாம் செட் பண்ணி கொடைலாம் வச்சு ஷூட்டிங்லாம் பண்ணோம், அப்போ பண்ணணும் அப்படின்னு. அதனால் இதுதான் உங்களுக்கு தலைவனுக்குரிய பண்பு, தானாக தோன்றணும். இதெல்லாம் கிடையாது. இருட்டு கடை அல்வா மாதிரி எனக்கு பிராண்டு வேணும் என்ன பண்ணுறது?